அண்ணல் காந்தியடிகள் கூறினார்கள், இந்தியாவின் முன்னேற்றம் கிராமங்களில் தான் இருக்கிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறினார்கள், சுதந்திர இந்தியாவின் முன்னேற்றம் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் தான் இருக்கிறது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கூறினார்கள், மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவதற்காக நான் என் இறுதி சொட்டு ரத்தத்தையும் சிந்தக்கூட தயாராக இருக்கிறேன். திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கூறினார்கள், தன்னிறைவு பெற்ற இந்தியாவாக 21ஆம் நூற்றாண்டுக்குள் நுழைவதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். திரு வாஜ்பாய் அவர்கள் கூறினார்கள், நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நம்மிடையே புதைந்து கிடக்கும் ஆற்றல் மிகப்பெரியது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள், தனிப்பட்ட ஒரு மனிதன் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினால் நாடு முன்னேறும். அந்த முன்னேற்றத்தை தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். ஔவைக்கு நெல்லிக்கனி என்ற அதிகமானால் புகழ்பெற்ற தகடூரின் பரம்புமலை. அதன் அடிவாரத்தில் ஒரு கிராமம், நாகரீகம் எட்டி பார்க்காத குட்டி கிராமம். சொட்டு தண்ணீரும் விட்டு வளர்க்காத கள்ளிச் செடிகளுக்கும் கற்றாழை புதர்களுக்கும் தான் இது சொர்க்க பூமி, மனிதர்களுக்கு அல்ல. முன்னேற்றம் இல்லாமல் முடங்கி கிடக்கும் இந்தியாவின் எண்ணற்ற கிராமங்களில் இதுவும் ஒன்று. இதோ சிட்டுக்குருவியாய் சிறகடித்து செல்ல குழந்தையாய் பள்ளிக்கு செல்ல வேண்டிய இவன் தான் சுமக்கும் புத்தகங்களோடு சேர்த்து சோகங்களையும் சுமந்து கொண்டு செல்கிறான். இவன் நடந்து செல்லும் இந்த பாதையைப் போலவே இவன் வாழ்க்கை பாதையும் கரடு முரடானதுதான். இதோ இவன் வீடு. ஏழ்மையை சுவர்களாகவும் வறுமையை கூரையாகவும் சுமந்து நிற்கும் வீடு. அன்பை பொழியும் மேகம் இவன் அன்னை. பிள்ளை பட்டினி கிடக்க கூடாது என்பதற்காக காலமெல்லாம் தான் பட்டினி கிடந்தே உயிர் வாழ்ந்த அதிசய பிறவி. துன்பங்களையும் சோகங்களையும் தனதாக்கிக் கொண்டு இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மட்டுமே இவனுக்கு அளித்து வாழ்ந்தவர். அறிவூட்டும் இவன் தந்தை ஏரோட்டி களைத்த நாட்களை விட பிள்ளைகளுக்கு வயிறார சோறூட்ட முடியவில்லையே என்று எண்ணி களைத்த நாட்கள்தான் அதிகம். வறுமையின் வன்முறை பிடியில் சிக்கி வாழ்க்கை வதங்கி போன போது கூட இவன் கசங்கி போய்விடவில்லை. ஆம், இவன் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவன். வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்பதே தெரியாத போதும் இவனின் பயணம் மட்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அந்த பயணத்தில் ஏதோ இனம் புரியாத ஒரு லட்சியமும் இருந்தது. இவனின் சிந்தனைகளும் ஏதோ ஒன்றையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன. அந்த மலை உச்சியை பார்க்கின்ற போதெல்லாம் அது ஏதோ புரியாத ஒரு ரகசியத்தை இவனுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்தது.
அவன் வளர்ந்தான். அவனது வறுமையும் அவனுடன் சேர்ந்தே வளர்ந்தது. இவன் பள்ளி முடித்து துள்ளி விளையாடிய நேரங்களை விட சுள்ளி பொறுக்கி ஆடு மேய்த்த நேரங்கள்தான் அதிகம். ஆனால் ஆடுகளோடு ஆடுகளாய், மாடுகளோடு மாடுகளாய் வாழ்ந்து மடிந்துவிடும் வாழ்க்கையில் இவனுக்கு உடன்பாடு இல்லை. காட்டு பாதைகளில் காலில் செருப்பின்றி நடந்த இவன் முட்களும் கற்களும் குத்திய போதெல்லாம் கால்களுக்கு செருப்புக்காக ஆசைப்படவில்லை. மாறாக அந்த பாதைகளையே நந்தவனமாக மாற்றிவிட வேண்டும் என்றுதான் யோசித்தான். பட்டுப்போன மரங்கள் நிழல் தராமல் சுட்டுவிட்ட பூமியில் இவன் கால்கள் நடந்த போதும் இவன் கண்கள் மட்டும் பட்டு கம்பளம் விரித்த பாதைகளையே பார்த்துக் கொண்டிருந்தன. சரித்திரத்தின் பக்கங்களை படித்த போதெல்லாம் என்றாவது ஒரு நாள் இவன் வாழ்க்கையும் சரித்திரமாய் படிக்கப்பட வேண்டும் என்றே இவன் ஆசைப்பட்டான். வறுமையை தோள்களிலும் வளமையை கனவிலும் சுமந்தபடி இவன் வளர்ந்தான். இவன் சிந்தனைகளும் கனவுகளும் இவனுடன் சேர்ந்தே வளர்ந்தன. தெரியாதது என்பது எதுவும் இல்லை தெரிந்து கொள்ளும் வரை, புரியாதது என்பது எதுவும் இல்லை புரிந்து கொள்ளும் வரை. அதோ அந்த மலை உச்சி அன்று சொன்னது இன்று இவனுக்கு புரிந்து போனது. அடுத்தவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டுமானால் நீயும் என்னைப் போல் உயரத்திற்கு வா என்ற அதன் அழைப்பு இவனுக்குள் அக்னியாய் நுழைந்து எரிய ஆரம்பித்தது. தன்னிடம் எதுவும் இல்லையே என்று ஏங்கி இருந்த இவனுக்கு அன்றுதான் புரிந்தது தன்னுள் எத்தனை வலிமை இருக்கிறது என்பது. இதுவரை வாழ்க்கை போராட்டத்தில் நிராயுதபாணியாக நின்ற இவனுக்கு 2 ஆயுதங்கள் கிடைத்தன: தன்னம்பிக்கை, துணிவு. இந்த 2ம் போதுமே எதையும் வெல்ல, பூமியை கொண்டு வந்து காலடியில் தள்ள. போராட வா என்று வாழ்க்கை அறைகூவல் விடுத்து அழைத்தது. துணிந்தான். தனக்கு கிடைத்த 2 ஆயுதங்களை ஏந்தி வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ள சென்னை நோக்கி பயணமானான். சென்னை இருகரம் நீட்டி இவனை வரவேற்று விடவில்லை. கிராமத்தில் இலவசமாய் கிடைத்த காற்றும் தண்ணீரும் கூட இங்கு காசுக்கு விற்கப்படுகிறது என்பதை அறிந்து அதிர்ந்து போனான். அன்று அன்னை ஊட்டிய அரைவயிறு கஞ்சி கூட இங்கு அரிதாய் கிடைக்கும் அமிழ்தமாகி போனது. அந்த புதிய வாழ்க்கையின் புரியாத கோணங்கள் இவனை மிரட்டிய போதும் இவனின் லட்சியம் மட்டும் மிரளாமல் நின்றது. சூரியனையே சுட்டெரித்து விடும் இவனது லட்சிய வெப்பத்தின் சூடு தாங்காமல் இவனை போட்டிக்கு அழைத்த வறுமை கொஞ்சம் கொஞ்சமாய் உருகி உருக்குலைந்து போனது, கருகி காணாமல் போனது. வறுமை தோற்றுவிட்டது. ஆனால் லட்சியவாதிகள் தோற்றதாய் சரித்திரம் இல்லையே. ஊரெல்லாம் குதூகல கோலம். ஏன் இந்த திருவிழா கொண்டாட்டம்? எதற்காக இந்த காத்திருப்பு? யாருக்காக இந்த வரவேற்பு ஏற்பாடுகள்? மாவட்ட ஆட்சித் தலைவருக்கா அல்லது மாநில அமைச்சருக்கா? ஒரு மத தலைவருக்கா அல்லது ஜாதி தலைவருக்கா? இல்லை இல்லை, தன்னை வாட்டிய வறுமையை தான் வாட்டி புறமுதுகிட்டு ஓட வைத்த ஒரு மாவீரனுக்காக, இந்த கிராமத்தின் நாயகனுக்காக. அன்று கால்வயிறு கஞ்சிக்கே கலங்கி நின்றவன் தான் இவன். கால்களில் செருப்பு கூட இல்லாமல் கள்ளிப்பாதைகளை கடந்து வந்தவன் தான் இவன். ஆனால் இன்று தான் அண்ணாந்து பார்த்த மலையை தன்னையே அண்ணாந்து பார்க்க வைத்த மலை அண்ணாமலை. எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக ஒரு கூண்டுக்குள் முடங்கி போகாத இவர் தன் நம்பிக்கையை முதுகெலும் பாக்கி வறுமையை எதிர்த்து நின்று போராடியவர். காற்றிலே கால்பதித்து நடக்கும் ரகசியத்தை அறிந்து நடந்தவர்.
கனவுகளை எல்லாம் நனவுகளாக்கும் ராஜ வித்தையை கற்றுத் தேர்ந்தவர். வெற்றிக்கு விலாசமானவர். தன் லட்சிய பாதையில் நடக்க துவங்கிவிட்ட மகிழ்வோடு ராஜநடை போட்டு வருகிறார். இது இவர் படித்த பள்ளி. தான் படிக்கின்ற காலத்தில் வானம் கருத்தால் போதும் பள்ளிக்கு விடுமுறைதான். ஆம், பள்ளியின் கூரையே அந்த வானம் தானே. வெயிலுக்கு குடைபிடித்து நிழல் கொடுத்த வகுப்பறைகள் எல்லாம் மரத்தடிகள் தானே. வெயிலிலும் மழையிலும் தான் பட்ட துன்பத்தை மற்றவர்கள், குறிப்பாக மாணவர் சமுதாயம் படக்கூடாது என்பதற்காக தன்னால் என்ற சிறு உதவி. தன் அன்பு தாயாரின் நினைவாக நிறுவப்பட்டிருக்கும் அன்னை ஜெயலட்சுமி கிராம முன்னேற்ற அறக்கட்டளையின் சார்பாக இவர் இந்த பள்ளிக்கு அளிக்கும் வகுப்பறை கட்டிடங்கள். கொண்டு வந்த இறை கொஞ்சம்தான் என்றாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் கூவி அழைத்து பகிர்ந்து உண்ணும் காக்கையைப் போல் தான் அடைந்த வெற்றியின் பலனை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து இவர் மகிழ்கிறார். சந்தோஷத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு. கொடுக்க கொடுக்கத்தான் அது பெருகும். இது இவர் கண்டுணர்ந்த சித்தாந்தம். நாம் அனைவரும் நிறத்தால் ஒன்றுபட்டவர்கள், இனத்தால் ஒன்றுபட்டவர்கள், மொழியால் ஒன்றுபட்டவர்கள், மதத்தால் ஒன்றுபட்டவர்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த மூவர்ண கொடிக்கு உரிய வண்ணங்களை கொண்ட பலூன்களை பறக்க விடுகிறோம். அருமை சகோதரிகளே, இந்த நாட்டின் முதுகெலும்புகளே, வருங்கால தூண்களே, இந்த வெயில் உங்களை சுடவில்லை, என்னை சுட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் என் இதயத்தை சுட்டுக் கொண்டிருந்தது. அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளி கட்டடத்தை உங்களுக்காக கட்டிக் கொடுத்திருக்கிறேன். இனிமேல் உங்களை வெயில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வேறு எதுவுமே சுடக்கூடாது. அதாவது நீங்கள் பிறந்த வீட்டிலும் சரி, இனி புகப்போகிற வீட்டிலும் சரி, மற்றவர்களினுடைய சொல்லாலும் செயலாலும் நீங்கள் சூடுவிட்டு விடக்கூடாது. நீங்கள் கருக மலர்ந்த மலர்கள் அல்ல, இந்த நாட்டை உருவாக்குவதற்கு என்று கருவானவர்கள். இந்த மலர்களின் வாசம் தேசம் எங்கும் வீச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரிகளே, எனக்கு இளைஞர் சமுதாயத்தின் மீது எப்போதும் மிகுந்த பிரியம் உண்டு. ஆனால் அவர்களிடத்தில் சில குறைகளை காண்கிறேன். அது தோல்வியை கண்டு தோண்டு போவது. தோல்விதான் வாழ்க்கையின் முடிவு என்று எண்ணி அதற்காக உயிரை கூட மாய்த்துக் கொள்வது. 10 மாதம் சுமந்து உயிரை கொடுத்து தாய் பிரசவித்த உங்கள் உயிர் என்ன கிள்ளுக்கீரையா ஒரு நொடியில் மாய்த்துக் கொள்வதற்கு? சகோதரிகளே, தோல்வி என்பது அனுபவ குறைவால் ஏற்படுகின்ற ஒரு சிறு பிழை, அவ்வளவுதான். தேவையான அனுபவம் பெற்றால் அடுத்த முறை வெற்றி நிச்சயம். தோல்வி ஏற்படும் போதெல்லாம் அதற்கான காரணத்தை தான் ஆராய வேண்டுமே தவிர தற்கொலையை நாடக்கூடாது. நீங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை படைக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம். டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், விண்ணுக்கு சென்று வந்த கல்பனா சாவ்லாவை போல் சிறந்த விஞ்ஞானியாக வேண்டும் என்ற எண்ணற்ற ஆசைகள் இருக்கலாம். அந்த எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில்
நீங்கள் உங்கள் லட்சியங்களை அடைவதில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம். அந்த தாமதமான நேரத்தில் சில பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். அந்த சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் படிக்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டால் தேவையான நேரத்தில் அந்த கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை பெற்றவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெண்களை பெற்றவர்களே, பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, நாட்டின் பொன்கள். பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவமும் கிடைத்தால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆகவே நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் அறிவையும் வழங்குங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் அடிமைப்பட்டு கிடப்பதற்கு பிறந்தவர்கள் அல்ல என்பதை நாட்டுக்கு உணர்த்துங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவனிடத்தில் சக்தியும் ஆற்றலும் நிரம்ப இருக்கிறது. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். வானத்தில் பறப்பதும் பூமியில் நடப்பதும் அவரவர் எண்ணங்கள் தானே. மனம் வைத்தால் வானமே வசப்படும் என்கிற போது அந்த வானத்தின் கீழ் விளைந்திருக்கும் வெற்றியை வெட்டி கொண்டு வருவதா முடியாத காரியம்? நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதை நோக்கி கனவு காணுங்கள். பகல் கனவு அல்ல, சாதிக்க வேண்டும் என்ற கனவு. நானும் அப்படி ஒரு கனவு கண்டேன். அது என்ன கனவு? எனக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று கனவு கண்டேன். அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் என்றால், இந்தியாவை ஏழை நாடு என்று ஏளனம் பேசுகின்ற மேலை நாடுகளுக்கு மத்தியிலே என் பாரத நாட்டை ஏறெடுத்து பிரமிப்போடு பார்க்கின்ற வகையிலே மாற்றக்கூடிய தலைவர் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பாரத நாட்டை வலிமையுள்ளதாக, வளமுள்ளதாக, ஏன் வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு தலைவரை எதிர்பார்த்தேன். தேடினேன் தேடினேன், ஏங்கினேன், கிடைக்கவில்லை. நான் ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறேன் என்றால் அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும்? தமிழகம் பாராட்டும் வகையிலா? இல்லை அதற்கு மேலே இந்தியா பாராட்டும் வகையிலா? இல்லை அனைத்து வல்லரசுகளும் ஓ மாபெரும் தலைவன், இந்தியாவின் மாபெரும் தலைவன், நமக்கு போட்டியாக வந்திருக்கின்ற தலைவன் யார் என்று பார்க்கின்ற வகையில் நான் மிகப்பெரிய புதையல் ரூபத்தில் அந்த தலைவரை கண்டுகொண்டேன். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று உங்களுக்கு தெரியுமா? மாணவிகளே, எப்படிப்பட்ட தலைவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? தன்னலம் என்பதே இல்லாதவர், தனக்கென்று ஒரு குடும்பத்தை மன்னிக்க வேண்டும். அவருக்கு குடும்பம் இருக்கிறது. யார் அந்த குடும்பம்? நீங்கள் அனைவரும் அவருடைய குடும்பம். இந்த பாரத நாடு அவருடைய குடும்பம். இந்த பாரத நாட்டின் வளர்ச்சித்தான் அவர் சுவாசிக்கின்ற மூச்சு. இன்றைக்கு இந்தியாவை ஏறெடுத்து பார்க்கின்ற வகையிலே உருவாக்கிய மாபெரும் தலைவா அவர்தான். இதோ ஹிஸ் எக்ஸலன்சி டாக்டர் அப்துல் கலாம். அந்த மாபெரும் தலைவருக்கு என் முதல் வணக்கம். நன்றி என்ற ஒரு சொல்லில்தான் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. மனித நேயம் என்பதின் ஒரு வெளிப்பாடு அல்லவா அது? மனிதாபிமானம் இன்னும் இறந்துவிடவில்லை என்பதற்கு சாட்சி அல்லவா அது? செய்த உதவி பெரியதோ சிறியதோ அதற்கு நன்றி உடையவர்களாக இருப்பது நம் கடமை அல்லவா? அதுவும் நமக்கு கல்வி தந்த ஆசானுக்கு, கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி கடனை தீர்க்க முடியுமா? இருந்தாலும் அவர்களை மதித்து மரியாதை செலுத்துவது நமது கடமை அல்லவா? உலகில் எதற்குமே ஒரு விலை உண்டு. ஆனால் ஒருவன் கற்ற கல்விக்கும் அறிவிற்கும் விலை என்பதே கிடையாது. ஒருவருடைய அறிவும் திறமையும் விலை நிர்ணயம் செய்ய முடியாதவை. அப்படிப்பட்ட அறிவையும் திறனையும் ஒருவருக்கு கொடுப்பது கல்வி.
மனிதனை மனிதனாக்குவது கல்வி. அந்த கல்வியை ஒருவருக்கு போதிப்பது ஒரு ஆசான், குரு, ஆசிரியர். அவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். இவர்கள் நிழல் தரும் வெறும் மரங்கள் அல்ல, அறிவை தரும் போதி மரங்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில்தான் கற்றுக்கொண்ட கல்வியின் சிறப்பே அடங்கியிருக்கிறது. அன்று நான் கடந்து வந்த அதே காட்டுப்பாதை, அதே கரடுமுரடான பாதை. அப்பப்பா, சுட்டெரிக்கும் சூரியன், பச்சை முடியில்லாத மொட்டை மரங்கள், அதே சிகரம். அதோ அந்த சிகரம் தானே அன்று எனக்கு வெற்றியின் ரகசியத்தை கற்றுத்தந்தது. அந்த சிகரம் தானே என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தது. வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டுதல் என்பது அவசியமானதுதான். ஆனால் வழிகாட்டி என்பது வழியை மட்டும் தான் காட்டும், வழிதுணைக்கு வருவதில்லை. நாம் தான் அந்த வழியில் பயணிக்க வேண்டும். தண்ணீரே இல்லாத பூமியில் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டுதானே இந்த கள்ளிச் செடிகள் வாழ்கின்றன. யார் இதற்கு கற்றுத்தந்தது? காற்றே இல்லாத இடத்தில் உயிர் வாழ்வது எப்படி என்று கண்டுணர்ந்த பின் தானே மனிதன் நிலவிலே கால் வைத்தான். ஆனால் வாழ்க்கையை புரிந்து கொள்வதும் வெற்றியின் சூட்சமத்தை அறிந்து கொள்வதும் மட்டும் ஏன் பெரும்பான்மையானவர்களால் முடியாத காரியமாக இருக்கிறது? ஒவ்வொரு விளக்கிலும் வெளிச்சம் இருக்கிறது, ஒவ்வொரு வீணையிலும் நாதம் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கை ஏற்றுவது யார்? வீணையை மீட்டுவது யார்? இதோ முன்னேறிய இவர் முன்ஏறாய் சென்று கொண்டிருக்க பின் ஏறாய் தொடர்ந்து இவர்கள். இந்த ஏரோட்டம் மண்ணை பண்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு மனித மனங்களையும் பண்படுத்துவதற்காக. விதை விதைக்க மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் மனதிலும் நம்பிக்கையை விதைப்பதற்காகவும் தான். அறுவடைக்கு பலர் தேவைப்படலாம், ஆனால் விதைப்பதற்கு ஒருவன் போதும். உங்கள் அனைவருக்குள்ளும் நம்பிக்கை விதையை நான் விதைக்கிறேன். வெற்றி என்னும் விளைச்சலை நீங்களே அறுத்துக் கொள்ளுங்கள். இந்த தாரக மந்திரத்தை சொல்லி இவர் ஒரு வழிகாட்டியாய் முன்னே சென்று கொண்டிருக்கிறார். என்ன எல்லாம் சௌக்கியமாக்குறீங்களா? உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மழையே பெய்யல, மழை இல்லாதனால எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்யும் போது தண்ணி கொட்டோன்னு கொட்டுது, எல்லா தண்ணியுமா பயன்படுத்துறோம். எவ்வளவு தண்ணி வீணா போகுது. அப்படி வீணா போற தண்ணி எல்லாம் குளம் கொட்டன்னு வெட்டி தேக்கி வச்சோம்னா மழை இல்லாத போது பயன்படுத்தலாம் இல்ல? ஏங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த மழை இல்லாம இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? மரத்தை பூரா வெட்டிடுறோம், அதுக்கப்புறம் எப்படிங்க மழை பெய்யும்? நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் மரம் வைங்க, மழை கொட்டுன்னு கொட்டும். அப்புறம் என்ன, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாமே. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நம்ம இந்தியால ஒரு பக்கம் பார்த்தா வெள்ளத்தால பெரிய பாதிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா மழை இல்லாம வறட்சியால பாதிப்பு. வேடிக்கை இல்ல? இந்தியா முழுவதும் செழிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து நதிகளையும் இணைக்கணும். நாளைக்கே அரசாங்கம் நதிகள் இணைப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தா நம்ம நிலத்தை கூட விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு நாம தயாரா இருக்கணும். சரிதானே? சரி பாரத் தம்பி, நீ சொல்றபடி நிலத்தை கொடுத்துட்டா இந்த ஊருக்கு என்ன லாபம்? அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம் அதானே கேக்குறீங்க? இந்த திட்டத்தை சுயநலத்தோட பார்க்க கூடாதுங்க. நமக்கு பயன்படலனாலும் நம்ம புள்ள குட்டிங்களுக்கு, பேரம்பேத்திங்களுக்கு, ஏன் நம்ம பரம்பரைக்கே பயன்படுங்க. நாம மரம் நட்டா நாமளே பழத்தை சாப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. அதுக்காக மரம் நடாம இருக்க முடியுமா?
மரம் நடுறது நம்முடைய கடமைங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பசித்த வயிறுக்கு பருக்கை சோறு கூட இல்லாமல் பட்டினி கிடந்தவனுக்குத்தான் பசியின் கொடுமை புரியும். உலகில் பாவங்களுக்கும் பரிதாபங்களுக்கும் பட்டினிதானே காரணமாகிறது. காயம் என்பது பொய்யாகவும் காற்றடைத்த வெறும் பையாகவும் கூட இருக்கட்டும். ஆனால் இந்த காற்றை பைக்குள் அடைத்து வைப்பதற்குள் தான் எவ்வளவு கஷ்டங்கள். பசி என்பது ஒரு கவிதையைப் போல் இனிமையாயிருந்து விட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும். ஆனால் அது கொடுமைக்கும் கொடுமை அல்லவா? அந்த பசி கொடுமையின் விளிம்பிற்கே சென்று வந்தவர்தான் இன்று ஊருக்கே விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமபந்தி விருந்தின் நோக்கம் வெறும் விருந்தளித்தல் மட்டுமல்ல. ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாமல் இதே ஊரில் வாழ்ந்த இவர் இன்று ஊருக்கே விருந்து படைக்கும் அளவுக்கு முன்னேறியிருக்கிறார். அதுபோல நாம் எல்லோரும் முன்னேறினால் நாளை இந்த உலகுக்கே நாம் விருந்து படைக்கலாமே. ஆம், இது நம்பிக்கையை புகட்டும் ஒரு எடுத்துக்காட்டு. புனித அன்னை தெரசா ஒருமுறை கூறினார்கள், எங்கெல்லாம் எப்போதெல்லாம் ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்கின்றாயோ அந்த உதவிகளையெல்லாம் நீ எனக்கு செய்த உதவியாகவே நினைத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சரிம்மா, நீங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்கும் தம்பி. திரும்பி பேசுங்கண்ணா. மகிழ்ச்சி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் இருக்க நீங்கள் ஏன் சோகங்களை மட்டும் குத்தகைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு சிலரால் மட்டுமே சாதிக்க முடிகிற போது ஏன் பலரால் சாதிக்க முடிவதில்லை? சாதனை என்பது ஒரு சிலரின் சாஸ்வத சொத்தா என்ன? இவையெல்லாம் நீங்கள் மனது வைத்தால் நிச்சயமாக முடியும். இல்லை என்ற சொல்லை அகராதியிலிருந்தே அழித்து விடுங்கள். முடியாது என்ற சொல்லை முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள். நாளை என்ற சொல்லை நாட்காட்டியிலிருந்தே கிழித்து விடுங்கள். இன்றே, இப்பொழுதே, இந்த கணமே என்னால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள். செயல்படுங்கள். இதுதான் வெற்றியின் தாரக மந்திரம். விதைக்குள் விருட்சம் இருப்பது விதைத்தால் தானே தெரியும். பூவுக்கு வாசம் இருப்பது முகர்ந்தால் தானே தெரியும். இதோ இவர்களுக்குள் உள்ள திறமை பரிசோதித்தால் தானே தெரியும். ஒரு தூண்டுகோல் போதுமே சுடர் விளக்கு எரிவதற்கு. ஒரு கைத்தட்டலின் சத்தம் போதுமே உற்சாகம் பிறப்பதற்கு. இதோ இந்த தூண்டுகோல் சில திரிகளை தூக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடிவெள்ளி ஒரு விடியலுக்கான முன்னுரையை எழுதிக் கொண்டிருக்கிறது.
உண்மை ஊழியனை ஊரே பாராட்டும். இது இயல்புதானே. ஊர்கூடி வடம் பிடித்தால் தேர்ச்சக்கரம் சுழல மறுத்திடுமா என்ன? கார்மேகம் திரண்டு விட்டால் யார் தடுத்து மழை நிற்கும்? இதோ இந்த ஊர் மக்கள் தங்கள் முன்னேற்றத்தை பொழிவதற்கு தயாராகிவிட்டனர். அதற்கு அச்சாணியாக இருப்பவரைத்தான் மக்கள் உச்சாணியில் வைத்து மகிழ்கின்றார்கள். இனம் போல்தானே குணம் அமையும், மனம் போல்தானே வாழ்வமையும். கனவுகள் கண்டால்தானே நனவாக்க முடியும், நம்பிக்கை வைத்தால்தானே முன்னேற்றம் கிடைக்கும். நாமும் நம்பிக்கை வைப்போம், நலம் பெறுவோம், கனவுகள் காண்போம், அதை நனவாக்குவோம். வெற்றி என்ற சொல்லை பட்டா போட்டு நம் பெயர்களுக்கு மாற்றிக்கொள்வோம். இனிமேல் வெற்றி அது நமது சொத்தாக மட்டும் இருக்கட்டும். இன்று உங்கள் சகோதரனாகிய எனக்கு தேரோட்டம் நடத்தினீர்கள். இதேபோல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேரோட்டம் நடத்தப்பட வேண்டும். அதுவே என் ஆசை. அதற்கான ஒரு திட்டத்தை தான் இன்று அறிவிக்கப் போகிறேன். என்னுடைய துறையில ஆயில் காப்பீட்டு கழகத்தில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏஜென்ட்னு எல்லா பத்திரிகைகளும் பாராட்டும் அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தக்கூடிய திறமையும் வலிமையும் உங்களுடைய வாழ்த்துக்களோடையும் ஆசீர்வாதத்தோடையும் அடைந்த பிறகு எனக்கு வழி தெரியுது. எங்க அம்மா என்னோட இல்லையேங்கிற ஏக்கம் தெரியுது. அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்காக என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு இருக்குது. உங்க அப்பா அம்மா உங்களோட இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா தலை வாழை எல்லாம் விரிச்சு தினம் வடை பாயசத்தோட சாப்பாடு போடணும்னு நான் சொல்லல. நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி அம்மா வா என்னோட சாப்பிடு, அப்பா வா என்னோட சாப்பிடு, நான் சாப்பிடறத நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதனை, ஒரு மகனை நான் மதிக்கின்றேன். நம்ம நாட்டில் பசி இருக்கலாம், பட்டினி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பசி இருப்பது அவனுடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது. பட்டினி இருப்பது வேதனை. அந்த பட்டினி இருக்கக்கூடாது என்பதற்காக நம் இளைஞர்கள் ஒன்றுபட்டு உழைத்தால் நாளை வரலாறு படைக்க முடியும். உங்களை தட்டி எழுப்பக்கூடிய மாபெரும் இயக்கம் உருவாக போகிறது. என்ன பெருசா பாரத் பணம் கொடுக்க போறாரா? இல்ல. ஒரு சீன பழமொழி உண்டு, ஒருத்தனுக்கு மீன் சாப்பாடு கொடுக்கிறத விட அவனுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கணுமா. அதுபோல் உங்களிடத்தில் இருக்கின்ற திறமைகளை, ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருகின்ற, தட்டி எழுப்புகின்ற, ஊக்கம் கொடுக்கின்ற மாபெரும் இயக்கமாக உருவாக போகிறது. உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் இயக்கமாக வெகு விரைவில் உருவாக போவது பாரத் மக்கள் இயக்கம். அது உதயமாகும் நாள் நமக்கெல்லாம் நல்ல ஒரு விடியல் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குறது தான் பாரத் மக்கள் இயக்கம். தனிப்பட்ட ஒரு மனிதனையும் அவனை சார்ந்த ஊரையும் உருவாக்குவதுதான் பாரத் மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கம், பாரத் மக்கள் இயக்கம்.
சிகரத்தை நோக்கி எல்லோரையும் அழைத்துச் செல்ல இவர் தயாராகிவிட்டார்.